இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக் பேன் ஃபீடிங் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் ஒன்றும் இல்லை, ஒரு சைடில் வந்து ஹாப்பர் வச்சிருக்கோம், ஃபீடு போடுறதுக்காக ஒரு பின்னு. அடுத்து வந்து எண்டில் வந்து மோட்டர் வச்சிருக்கோம், உள்ள வந்து பைப் இருக்கும், ஃபீடர்ஸ் மாட்டிருக்கும். உங்களுக்கு வந்து ஹாப்பர் வந்து 10 கேஜிஸ் ஹாப்பர், அதை ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா எண்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபீட் ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு ஃபீடராக நம்பி போகும். இப்போ நீங்கள் கேட்கலாம், செகண்ட் ஃபீடில் தேர்ட் ஃபீடில் வந்து ஃபீட் இல்லை, ஆனால் லாஸ்ட் ஃபீடில் வந்து ஃபீட் இருக்கு, இப்படி உங்களுக்கு தெரியும் சொல்லி. இப்போ வந்து ஃபீடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபீடில் வந்து ஒரு சென்சார் மாட்டிருக்கும். அந்த சென்சாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ல இருக்கும், அந்த ஃபீடரோட கழுத்து பகுதியில் இருக்கும். அதனால என்னன்னா ஃபீட் வந்து லைட்டாக கம்மியானாலே உங்களுக்கு வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோட்டர்ஸ் வந்து நம்ம வந்து கிராம்டன் மோட்டர்ஸ் யூஸ் பண்ணோம். அதனால உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் இஷ்யூனாலோ எதுனாலும் நம்ம இமீடியட்டாக வந்து நீங்கள் எந்த கிளைமும் பண்ண வேண்டியது, நம்மளே ஓனாக கிளைம் பண்ணி நம்மளே உங்களுக்கு இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணி விட்டு தான் நான் கிளைம் பண்ணி தரோம். உங்களுக்கு வந்து இது கண்ட்ரோல் பேனல் ஒன்று இருக்கும், அது ஆட்டோமேட்டிக் மேனுவல் ஆஃப் அப்படின்னு சொல்லி. ஆட்டோமேட்டிக்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போட்டுட்டீங்கன்னா உங்களோட ஒரே வேலை வந்து ஃபீடை வந்து ஃபில் பண்ணுறது மட்டும்தான். மற்றபடி எல்லா ஃபீடு ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும். நீங்கள் எதுவுமே நீங்கள் வந்து டச் பண்ண தேவையில்லை. ஆஃப்ங்கிறது உங்களுக்கு நார்மலாக ஆஃப் பண்ணி வைக்கிறது. மேனுவலுங்கிறது கடைசியாக கோழி பிடிக்கும் போது உங்களுக்கு எல்லா ஃபீடரையும் ஷட் ஆஃப் க்ளோஸ்னு இருக்கும், அந்த மெத்தடை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு கடைசி ஃபீடில் எல்லா ஃபீடையும் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிக்கலாம்.